நான் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து புங்குடி தீவு அப்படின்னு ஒரு தீவுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு இந்த டச்சு ஃபோர்ட்டை தாண்டி தான் நான் போகணும். நேற்று இப்படி தான் வந்தேன். ஸோ இங்கே பார்க்குற மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. என்ன கோயில் பாது உள்ளே போய் கேட்கலாம். ஆனால் இப்போ தான் கட்டுறாங்களா இல்லை ஏற்கனவே கட்டியிருந்த கோயிலை புதுப்பிக்கிறாங்களான்னு தெரியலையே. இதுதான் வேலணை அப்படின்ற ஊர் போல். ஆமாம், நான் வேலணை அப்படின்றது அந்த டேம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ஊரே வந்து பேர் வந்து வேலணை அப்படின்னு போட்டிருக்காங்க. புங்குடி தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்களா. இந்த பக்கம் நைனா தீவு. இங்கேருந்து 16 கிலோமீட்டர் வந்து புங்குடி நைனா தீவு. நான் போயிட்டு இந்த நைனா தீவில் இந்த ஃபெரி ஏற போகிறேன். தண்ணி எங்கேயே குடிச்சிக்கிறேன். எவ்வளோண்ணா? வந்துடுறவா? சரி. எங்கே டிக்கெட் எடுக்கணும்? போகலாம். சரி. ஸோ இங்கேருந்து தான் வந்து புங்குடி தீவில் நீங்கள் நைனா தீவு போகிறதுக்கு நீங்கள் இங்கே பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணிவிட்டு நேராக போனீங்கன்னா ஃபெரி இன்னும் 10 நிமிஷத்தில் இருக்குன்னு நான். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகேயா? ஓகே, பாய். ஸோ இங்கேருந்து இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இங்கே கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க, தொப்பி கடைகள். ஆமாம், இந்தியா. தேங்க்யூ. ரோடு க்ளோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கப்புறம் இங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் போகுது? அங்கேயே ஆட்டோ நிறுத்தலாமா? 12 மணிக்கு என்னாரு ஃபெரி போயிடுச்சுன்னா ஒரு வேலை. பற்றி நல்ல வேலை கொடையை கொண்டு வந்து நல்லதாக போச்சு. அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை பொழகுது. இது பட்டன் வச்சுருக்கலாம்ல இந்த கொடையில். பட்டன் வச்ச கொடையாக வாங்கியிருக்கணும். ஸோ அப்பா கொடை கொண்டு வந்து நல்லதாக போச்சு. இந்த கடலாம் வச்சுருக்குறாங்க. இங்கே என்ன பண்ண நைனா தீவு இங்கே போகணும். இங்கே பெரிய ஏறி போகணும் போல இருக்குது. இங்கே சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது இங்கே. ரைட், நிறைய கடைங்க இருக்குதுப்பா இங்கே. அவ்வளோ தூரம் போகணுமா இங்கேருந்து? முதல்ல வாஷ்ரூம். சரி, போயிட்டு வந்துடுவோம். நிறைய கடைங்க இருக்குது. அது அங்கே ஃபெரி ஒன்று நிற்குது, போயிடலாம்னு நினைக்கிறேன் 12 மணிக்கு. நிறைய பேர் நடந்து வராங்க. அநேகமாக இந்த ஃபெரியில் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. இங்கேருந்தாப்பா நீங்கள் நைனா தீவு போகணும். இங்கேருந்து இவ்வளோ நடந்து வரணுமா? அடேங்கப்பா. நம்மளாம் ஃபெரின்னா அங்கே மொனையிலே அதுக்கு போகலாம். இப்போ இங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் அவ்வளோ நடந்து வரணும் போல இருக்குது. நான் மட்டும் தான் கொடை கொண்டு வந்திருக்கேன். நல்ல வேலை கொடை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா பாடி ஆகிருப்பேன் நான். வண்டி தான் வருது. ஆட்டோ இங்கே வரைக்கும் வரலாமா? ரைட். யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயில் நேரங்களில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொடையை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா சரியான வெயில் அடிக்குது. அங்கே நிற்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபெரி. அதெல்லாம் போகிறோம். லெட்ஸ் see how this goes. தண்ணியெல்லாம் அங்கே வாங்கி குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆல்ரைட், சீக்கிரம் போ. பெரிய எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம்தான். வரும்போது எத்தனை மணிக்கு நான் அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கணும். அதாவது வரும்போது எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ மணி வந்து 12 ஆகுது. ஒரு மணி நேரம் அங்கே உள்ள போய் சுற்றிட்டு அங்கே போய் நம்ம வண்டியில் சுற்ற முடியாதுல்ல, ஆட்டோ எடுத்து தான் போகணும்.
ரைட். திரும்பி வர்றப்போ எவ்வளோ நாள் பெரிய ஜாக்கெட்டை போட்டேன். இப்போ வந்து இறங்கி உள்ளே போவோம். நிறைய பேர் இந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க, இந்த பக்கமே போவோம். பார்க்க இதுவாக இருக்குது. இடம் இருக்குதா? இங்கே போவோம். காலியாக இருக்கு. அங்கேருந்து எங்கள் கோயில் தெரியுது பாருங்க. கோயில் ரைட். எல்லாருமே வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. இவ்வளோதான் கூட்டமா? என் தலைலாம் இடிக்குதேப்பா. இங்கேருந்து 5 நிமிஷம் மேலே அடி இடிக்குது. மேலே குடிச்சுதான் நிற்கிறேன். போங்க. ரைட். இதான் நம்ம இந்தியா கூட்டம் நினைக்கிறேன். வேலூர் மாவட்டம் நினைக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்ம இந்த பக்கம் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அங்கே படம் பிடிக்கலாம். கொஞ்சம் உள்ளே நின்றுக்கிட்டால் படம் பிடிக்க முடியாது. ரைட். வந்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் ஏற்றுவாங்க உள்ளே இன்னும்? ஏற்றிட்டே இருப்பாங்க போல இருக்கு. பார்த்துருங்க பாருலாம். நான் இங்கே வேலை பார்க்குற மாதிரியா இருக்கிறேன். என்கிட்ட கேட்குற ஒருத்தர் இந்த மாதிரி நான் மேலே இடிக்கிறாங்க. யாருப்பா அது? மேலே இடிச்சு உள்ளாமல் இருந்தால் சரி. மேலே உட்காந்தே வரலாம் ராஜா மாதிரி. அப்புறம் நான் கீழே உட்காந்துட்டு வர்றது. ரைட். கிளம்பிட்டேன்டா. பாலாஜி. சுடுதுப்பா. நல்லா சுடுது. போடுறா கொடைய. அவ்வளோதான். போட்டாச்சு, கொடைய போட்டாச்சு, உட்காந்தாச்சு. போதா பெரிய ரைடு. வேற லெவலா. நல்ல கடைசி நேரத்தில் மக்களே, ஐ எம் கோயிங் டு நைனா தீவு ஃப்ரம் புங்குடி தீவு. இதுதான் புங்குடி தீவோட சின்ன ஃபெரி. இந்த பக்கம் போதா? இந்த பக்கமாக போகுது. நல்லா நல்ல வேலை கீழே உட்காரல. கீழே உட்காந்துன்னு வச்சிங்களேன், முடிஞ்சிருக்கேன் கதை. ரைட். ஓகே, இதுதான் போகிறது நைனா தீவு போகிறது. இதான்ப்பா நைனா தீவு போகிற இடம். இந்த பக்கம்தான் போகுது. அந்த பக்கம் கோயிலெலாம் தெரியுதா? அதான் நைனா தீவுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை கொடை கொண்டு வந்தேன். கொடை கொண்டு வந்துடல, அவ்வளோதான் முடிஞ்சு கதை. சரியான வெயில், மண்டையை புழகுது இப்போ வெயில. இந்த நைனா தீவு இது. இந்த பக்கம் புங்குடி தீவு. எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆகுமா போகிறதுக்கு? 15 நிமிஷம் ஆகும். ஒரு 15 நிமிஷத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எத்தனை மொத்தம் 2 போட்டா? ஓகே ஓகே. ஏன்னா சண்டேனால அப்படின்னா ஓகே ஓகே. சரி சரி. ஓகே ஓகே. ஒரு நாள் டு ஒரு நாள் கணக்கு. 3 நாளைக்கு பிடிச்சிருக்கு. 3 நாளைக்கு. இந்த போட் ஓடினா 2 நாளைக்கு பிறகு தான் ஓடும். ஓகே ஓகே. போட் எல்லாம் ஓடினா 2 நாளைக்கு பிறகு தான் ஓடும். ஆனா நீங்க ஒரே போட்ல தான் இருப்பீங்க, மத்த போட்டுக்கு போக மாட்டீங்க? இல்ல இல்ல, ஒரே போட்டு தான். இது உங்களோட போட்டா? அது உங்களோட போட்டு தான். 5 போட் நிக்குது.
5 போட்டிங். ஓகே ஓகே. இன்னைக்கு 2 போட் ஓடுது. இன்னைக்கு 2. ஓகே ஓகே. வழக்கமா இது கூட்டங்கள் வர்றதுண்டா? மூடிதீவுலேருந்து நயனாவதிக்கு கூட்டங்கள் ரெகுலரா வரும். ரெகுலரா. டூரிஸ்ட் கம்மியா? ஒரே நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இருக்காங்க. கேட்பாங்க. இது ரொம்ப பிரபலமான கோயில். இந்த நாகபூசணி அம்மன் கோயில் எங்க இருக்கு? அதானா அது? நாகபூசணி அம்மன் கோயில். இதுதானா? ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த நயனாதீவோட ரொம்ப பிரபலமான நாகபூசணி அம்மன் கோயில். முதல்ல நான் அம்மன் கோயில் அவர் சொன்னார், ஏதோ சாதாரண அம்மன் கோயில் தான் நினச்சேன். நான் பார்த்தா இதுதான் அந்த நாகபூசணி அம்மன் கோயில். அப்படியே உங்கள் வலது பக்கம் பார்த்து லெஃப்ட் இடது பக்கம் பார்க்கலாம், அந்த புத்த விகாரம் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப இங்கே ரொம்ப பிரபலம் இந்த நயனாதீவில். அது மாதிரி தம்பிக்கிட்ட கேட்டேன் என்னென்ன இங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் ஆட்டோவை கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம் அப்படின்னாங்க. நான் உள்ளே ஃபுல்லாக சுற்ற போகிறதில்ல, சும்மா இறங்கி ஒரு ரவுண்டு அப்படி இந்த புத்த விகாரையும் இந்த அம்மன் கோயில் சும்மா பார்த்துட்டு அப்படியே போகலான் இருக்கிறேன். அவ்வளோதான். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிக பிரபலமான நாகபூசணி அம்மனோட கோயில், நயனாதீவு நாகபூசணி அம்மன் கோயில். நான் அங்கே ஊரில் இருக்கும்போதே எனக்கு இந்த கோயில் ரொம்ப தெரியும். ஏன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது இதே மாதிரி, இந்த நயனாதீவு நாகபூசணி அம்மன் கோயில்னே இருக்குது. அதனால் எனக்கு இது பேர் புதுசு இல்லை. ஆனால் இப்போ தான் அந்த ஒரிஜினல் அந்த கோயிலை நான் பார்க்குறேன். இங்கே இந்த ஃபெரியில் நீங்கள் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு இங்கே போட் இருக்குது. இந்த ஒவ்வொரு 15 நிமிஷம் நீங்கள் போட்டில் நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் 3 மணிக்கு முன்னாடி வர்றது நல்லது. அதனால் நீங்கள் நயனாதீவு வரணும் அப்படின்னா 7 to 5 இருக்குது. ஆனால் 3 மணிக்கு வந்தால் திருப்பி போகிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதான்ப்பா நயனாதீவு கோயில். வாட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் உள்ள கீழே பொங்கி எழுறாங்க. நான் மட்டும் நான் ஜாலியாக தம்பி கூட உட்காந்து பேசிட்டு வந்தேன். தம்பி படத்தில் வாங்க அப்படின்னா வெக்கமாக இருக்கு வரல அப்படின்றது. நாங்கள் போமா ரைட். நயனாதீவு வந்துட்டோம். முதல் முறை நயனாதீவு என் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் வருவேன், ஆனால் இப்போ இதான் முதல் முறை. கொடையை போட்டு தம்பி, கொடை பிடிச்சி போகிற பெரியவரே காசை கொடுத்துட்டு போப்பா. அதானே போகிறேன். ஜாக்கெட்டை கேட்டாமல் எங்கே போகிற நீ? அப்படியே போட்டு போகலான்னு நினச்சிட்டியா தம்பி? இந்தா கழட்டு. சாரிப்பா. கழட்டு ஜாக்கெட் கழட்டி இங்கே போட்டோம். அது மட்டும் இல்லாமல் தம்பி சொன்னா போல் அம்மன் கோயிலை சாப்பிட்டு போங்க அப்படின்னாப்புல. சாப்பிட்டு போயிடுவோம். கோயில் ரொம்ப அழகாக இருக்குதுப்பா, பெருசாகவும் இருக்குது. அது ரொம்ப அழகாக வண்ணங்கள்லாம் தீட்டி நான் பார்க்கலாம். நம்ம ஊர் கோயில்களில் வந்து ஒன்று இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வண்ணமாக சூப்பராக இருக்குது. கலர்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. நாகபூசணி அம்மன் கோயில். இந்த கலர் தான்ப்பா, இந்த கோயிலோட நிறம் தான் அருமையாக இருக்காப்புல. வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர், கோல்டன் கலர், அப்புறம் சிவப்பு கலர், இதெல்லாம் பக்காவாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த இதில் யாரும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யாரும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யாரை கூப்பிட்றாங்களா? நம்மள தான் கூப்பிட்றாங்க. நம்ம ரசிகர்கள் போல், நம்ம ரசிகர்கள் போல் வந்துட்டாங்க நயனாதீவில். என்ன தம்பி பார்ப்பீங்களா? எந்த ஊர் நீங்கள்? குருநாகலா? ரைட். என்ன பண்ணுறீங்க எல்லாம்? அப்படியா? இல்லை, என்ன படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா? வேலை பார்க்குறீங்களா? ரைட். எந்த ஊர் சொன்னீங்க நீங்கள்? குருநாகலா? எல்லாருமே குருநாகலா? ஓகேப்பா, அவங்க சந்திச்சதில் மகிழ்ச்சிப்பா. ஓகே, நன்றிப்பா. நம்ம ரசிகர்கள் எங்கே போனாலும் இருக்கிறாங்க, அது நமக்கு ஒரு குதூகலமாக இருக்கிறது. சரி வாங்க நம்ம அம்மன் கோயிலுக்கு போவோம். இல்லை ஆட்டோவில் போகிறாங்க பரபரப்பா. நம்ம கொடை இருக்குதான், நம்ம எவ்வளோ தூரம் நடக்கலாம், பிரச்சனையே இல்லை. வேர்ல்டு ஃபேமஸ் நாகபூசணி அம்மன் கோயில்.
ஆமாம், என் மண்டைக்கே நான் இப்படி புலம்புறேனே, ஐயாவோட மண்டையை பார்த்தீங்களா எப்படி இந்த வெயில் நடந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக. இந்த கலர் மேட்சிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அந்த வெயிலில் அந்த கலர் அதை ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஷார்ட்ஸ் போட்டு போகலாமா? உள்ளே போயிடலாது. நான் கோயிலில் பெர்மிஷன் கேட்டேன், அவங்க வந்து இங்கே வரைக்கும் போகலாம், உள்ளே போகக்கூடாது, பிகாஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. சரி, அதனால் இது வரைக்கும் போயிடுவோம். ஸோ நல்ல பெரிய இடமா இருக்குது. ஐயோப்பா, கோயில் நாய் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஒரு விஷயமா நான் நோட் பண்ணேன், இங்கே நிறைய நாய்களுக்கு வந்து சொறி பிடிச்சிருக்குதுப்பா. நம்ம கோயில்களை பார்க்காத ஒரு கலராக அது இருக்குது, நல்லா தான் இருக்குது. கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. கோயில் அன்னதானம் சாப்பாடு நான் வந்து சாப்பிட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பேர் உங்களுக்கு? பிருந்தாவன். என்ன பண்ணுறீங்க? நான் 7 வருஷம் போட்டுருக்கேன். வேலை செய்றீங்களா? 7 வருஷம். ரைட். ரைஸு என்ன வேகமாக செயல்படுறாங்கப்பா. நமக்கு பிடிச்ச சோறு டேங்கப்பா. என்ன தெரியுது? நல்லா சுட இருக்குது. சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் இலங்கை வந்து கிட்டத்தட்ட 10-12 நாள் ஆகுது. இந்த 12 நாளில் நான் சாப்பிட்ட பெஸ்ட்டு சாப்பாடு இந்த நாகபூசணி அம்மன் கோயில் சாப்பாடு தான். திரும்பி போகிறோம்.